படிக்காது. தனுஷ் சாரும், அப்புறம் சுராஜ் சாருக்கும் நான் கண்டிப்பா வந்து என்னோட லைஃப் லாங் நான் வந்து சூப்பர் நன்றி சீன். சொல்லணும். இன்னி ஆமா, வரைக்கும் மறக்க முடியாது. ஆமா. ஏன்னா எனக்கு அவ்ளோ ஃப்ரீடம் குடுத்தாங்க. ம். அப்புறமா நான் கெட்டப் எல்லாம் போட்டு ரெடி ஆயி சுராஜ் சார் கிட்ட வந்து நின்னப்போ, சுராஜ் சார் வந்து பார்த்துட்டு, "என்ன ஆர்த்தி, நீ வந்து அருக்காணி கேரக்டர் எல்லாம் ஓகே. பட் அந்த ஜடை, அந்த மேக்கப் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது எனக்கு." நான் சொன்னேன், "நீங்க ஓகேனா ஓகே. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இந்த கேரக்டர் இப்படி இருந்தா நல்லாருக்கும்னு" நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, "சரி தனுஷ் சார்ட்ட கேட்போம்." ஏன்னா தனுஷ் சாரும் நானும் நடிக்கிற ஃபர்ஸ்ட்டு படம் அதான். கேட்போம். அவரு ஓகேனா ஏன்னா ஹீரோ ஓகேனா தானே ஓகே. ஆக்சுவலா தனுஷ் சார் நடிச்சிருந்தா, வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம். வேற மாத்துமா, சாதாரணமா வந்துருமா. பட் அவரு என்கிட்ட சொன்னது, "இந்த ஒரு சீன் தான் இந்த படத்துல உங்களுக்கு. இந்த சீன் உங்க சீனு. ம். நீங்க என்ன வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டம்." அந்த மாரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு மனசு இருக்கிறது பெரிய விஷயம். சூப்பர். ம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஷாட்டே வந்து ஃபுல் கிராமம் உட்காந்துருக்கும். நான் வந்து அந்த கொட்டப்பாக்கு பாட்டு பாடிட்டு நிக்கணும். இதுதான் சிங்கிள் ஷாட்டே. அவரு ஒண்ணுமே சொல்ல, ஆர்த்தி உன் சீன் இது. என்ன வேணா பண்ணுன்னு நான் மானிட்டர் கூட பார்க்கல. ஒரே டேக்கு. நான் வந்தேன், அவர்கிட்ட போயிட்டு அவர் கண்ணத்த இப்படி பண்ணிட்டு வந்து நின்னேன். அது முதல்ல சொல்லவும் இல்ல நான் பண்ண போறேன்னு. ஏன்னா சொன்னா ஹீரோ அவ்வளோ பெரிய ஹீரோ ஒத்துப்பாரோ என்னவோ! அதனால சொல்லல. அது பண்ணிட்டு வந்து நின்னேன். கட் சொன்னாரு டைரக்டர். சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியல என்ன ரியாக்ட் பண்ணணும்னு. தனுஷ் சார் தான் எந்திச்சு கை தட்டினாரு. அடடா! அது அவரு கை தட்டினோனே என்டையர் டீமும் கை தட்டினாங்க. "நல்லா இருக்கு. ஆர்த்தி இப்படியே பண்ணு. சூப்பரா இருக்கு. அப்படியே பண்ணு." அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த ஃப்ரீடம் எனக்கு குடுத்ததுனால தான் ஆர்த்தி ஒரு நகைச்சுவை நடிகையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன்.